ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸ். இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு இந்த நூடுல்ஸோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் 150 கிராம் போல் நூடுல்ஸ் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. நான் நூடுல்ஸை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பாக்கெட்டில் என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நூடுல்ஸில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஓட்டை போட்ட பாத்திரத்தில் நூடுல்ஸில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை பரட்டிடலாம். ஒரு 300 கிராம் போல் நான் எலும்புலாத சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கனை ஊற வைங்க. நான் சிக்கனில் இன்றைக்கி எந்தவித ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, ஏன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கனால. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இந்த சிக்கனை பொரிக்க ரொம்ப ஆயிலெலாம் தேவைப்படாது. 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நான் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி மசாலா தடவி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆயிலெலாம் வடிகட்டிட்டு நூடுல்ஸுக்கு தேவையான அளவு சின்னதாக நம்ம சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டையும் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அகலமான பேனில் 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கேரட் நீளமாக கட் பண்ணியிருக்குது, அதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் போல் முட்டைக்கோசு, 10 போல் பீன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸை சேர்த்து அந்த 3ஐயும் நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸு லைட்டாக 1 செகண்ட் மட்டும் வதங்கினா போதும். அது வரைக்கும் நம்ம இந்த 3ஐயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வதக்கிடக்கூடாது வெஜிடபிள்ஸை, அதுதான் நூடுல்ஸோட டேஸ்ட்டே. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 கப் போல் முட்டைக்கோசு அதை சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்குனா போதும், அதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதோட ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை சின்னதாக சிசரில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வறுத்த முட்டை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள். எந்த அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. அதே போல் நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பத்தாட்டி. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நூடுல்ஸை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சுட சுட சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.